உங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கும் புக்கோட்டை பழனியப்பன் பேசுகிறேன். இன்றைக்கி +2 தேர்வு முடிஞ்சு போச்சு. தேர்வு முடிவில் மே மாதம் 8ஆம் தேதி வெளிவருவதாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது நீட்டு தேர்வு கூட மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாணவருடைய கனவு பற்றி பார்ப்போம். இன்றைக்கி மாணவருக்கு கனவுன்னா 7 வயசில் அந்த நம்ம மூளையுடைய வளர்ச்சி 100% வளர்ச்சி அடைந்து விடுகிறது. அப்போ தான், அதாவது 13 வயசில் தான் மாணவருடைய கனவு ஆரம்பம். அந்த கனவுகளுக்கு, அதாவது மாணவருடைய கனவுகளை நமக்கு சரியாக இனங்கண்டு அவங்க சரியாக வழிகாட்டினா அந்த பிள்ளைகள் சாதனையாளராக மாறும். ஏன்னு கேட்டால், அவங்க கனவு காண்றாங்கன்னா என்ன கனவு காண்றாங்கன்னா, இன்றைக்கி கனவை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி மாணவருடைய கனவு பார்க்கும்போது முதல் இடத்துல டாக்டர் ஆகணும். எந்த பிள்ளையை கேட்டாலும், ஏன்னா தொழில் படிப்பில் முதல் இடத்துல டாக்டர் படிப்பு இருக்குது. அதனால் டாக்டர் ஆகணுங்கிறது ஒரு கனவுகள், பெரிய கனவு. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், CA படிக்கணும், அக்ரி படிக்கணும், லா படிக்கணும், IAS ஆகணும், IPS ஆகணும், ஏதாவது டிகிரி படிச்சுட்டு பிஎட் படிக்கணும், சயின்டிஸ்ட் ஆகணும், பைலட் ஆகணும், ஏரோநாட்டிக்கல் ஆகணும், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஆகணும், மெரைன் இன்ஜினியர் படிக்கணும். இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவில் TNPSC நிறைய எழுதுறதுக்கு தயாராக இருக்காங்க. அடுத்து பேங்க்கு போகிறதுக்கு IPPS எழுதுறதுக்கு தயாராக இருக்காங்க. போலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பிள்ளைகள் விரும்புகிறாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு புதிய கோர்ஸ் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. புதுசாக நிறையா கோர்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரியான கனவுகள் இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் கனவு ஆய்வு பண்ணும்போது இந்த கனவுகள் இன்றைய மாணவர்கிட்ட இருக்குது. இன்றைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னு கேட்டால், இன்றைக்கி டாக்டர் படிக்கணும், டாக்டர் ஆகணும்னு இருப்பாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது டாக்டர் படிப்பு என்பது மாணவர்கள் அவங்க விரும்பி படிக்கும்போது பெற்றோராகிய நீங்கள் அதை உங்களுடைய கனவுகளை திணிக்காதீங்க. அதாவது அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, நண்பர்கள் சொல்கிறாங்க என்பதற்காக பிள்ளைகளை MBBS படிக்க மருத்துவத்துறையை அனுப்ப வேண்டாம். அவங்களுடைய கனவு தான் முக்கியம். உங்கள் விருப்பத்தை நீங்கள் திணிக்காதீங்க. ஏன்னா அவங்க கனவு இருக்குது, அவங்க ஆசை இருக்குது. அதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் என்ன இலக்கு நினைக்கிறாங்களோ அந்த இலக்கு நிச்சயமாக நிறைவேறும். உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம அரியலூர் மாவட்டத்தில் கருப்பூர் பக்கத்தில் ஆயுபாளையம் என்ற ஊர் இருக்குது. அதில் ஒரு ஏழை மாணவி K. மகா என்பது அந்த பெயர். அதாவது அந்த பாப்பாவுக்கு 13 வயசில் கனவு ஏற்பட்டது. அதாவது ஏழை குடும்பம், அரசு பள்ளியில் தான் படித்தாங்க. அந்த கனவு பார்வை எப்படி நிறைவேற்றினா, 3 ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதி நீட்டு தேர்வு 2 முறை எழுதினாங்க. 3ஆவது முறை முயன்று நீட்டு தேர்வு எழுதி 409 மார்க் வாங்கினாங்க. இன்றைக்கி அந்த 7.5 கோட்டாவில் PSP மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட்டில் காஞ்சிபுரத்தில் அந்த பாப்பாவுக்கு இடம் கிடச்சிருக்கு. அதாவது அவங்க கனவுகள், அது நம்ம பெற்றோர்கள் அதான் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, MBBS படிக்க நினைக்கிறது நம்மளால் முடியாதுன்னு நினச்சாங்க. அந்த பிள்ளைகள் தாண்டி படிக்குது. அந்த கனவுகள் நிறைவேறுங்கிறதுக்காக அந்த பிள்ளைகள் வைராக்கியமாக படித்தது ஒரு விருப்பம். அந்த அதான் கனவுன்னா, அந்த 13 வயசில் கனவு காண்றது நிச்சயமாக நிறைவேறும். அதை பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. அதை என்ன கனவு காண்றாங்களோ அதை நமக்கு என்னென்னு கேட்டு அதுக்கு சரியாக வழிகாட்டிட்டா போதும். அந்த பிள்ளைகள் இன்றைக்கி படிச்சுட்டு இன்றைக்கி காலேஜில் MBBS சேர்ந்துருக்கிறாங்க. அதாவது அதுதான் முக்கியம். அதாவது எப்பொழுதும் பெற்றோர்கள் அதாவது என்ன விரும்புகிறாங்களோ அந்த விருப்பத்துக்கு நீங்கள் மாற செய்யாதீங்க. அதை உங்கள்கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது நீட்டு தேர்வு பார்த்தீங்கன்னா, நீட்டு தேர்வுக்கு படிப்பில் சேருவதற்கு +2 மதிப்பெண் தேவையில்லை. அதாவது டாக்டருக்கு படிக்கிறவங்க +2 மதிப்பெண் தேவையில்லை. நீட்டு தேர்வு எழுதி அதில் பெறுகின்ற மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு இடம் கிடைக்கும். இப்போ உள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த துறை படித்தாலும், அதாவது காமர்ஸ் குரூப் படித்தாலும், பியூர் சயின்ஸு, பயோமேத்ஸ் படித்தாலும், எந்த குரூப் எடுத்தாலும் இன்றைக்கு நீட்டு தேர்வு எழுதுவதற்கான வசதி இப்போ இருக்குது. இப்போ எழுதுவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய விருப்பம் தான் முக்கியம். யார் வேணாலும் நீட்டு தேர்வு எழுதலாம். அதாவது முன்னெல்லாம் நான் பியூர் சயின்ஸ் படித்தவங்க எடுத்தாங்க. இப்போ அது மாதிரி இல்லை, யார் வேணாலும் படிக்கலாம். நீட்டு தேர்வு, அதாவது நீட்டு தேர்வு என்றால் என்ன? அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதாவது ஒரு அகில இந்திய அளவில் மருத்துவ படிப்பான MBBS, PDS, ஆயுஷ் படிப்புன்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதிக்கு, சித்தா, ஹோமியோபதி போன்ற படிப்புகள் சேரத்துக்கு ஆன நுழைவுத் தேர்வு தான் நீட்டு என்ற தேர்வு. இப்போ இந்த ஆண்டு கல்லூரிகளில், அதாவது நர்சிங் கல்லூரி CMC, வேலூர் AMC, சிம்பர் போன்ற நிறுவனத்தில் BSc நர்சிங் படிப்பதற்கு கூட நீட்டு தேர்வு விட்டது. அடுத்தது இந்த ஹெல்த் சயின்ஸ், அதாவது பிசியோதெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி படிப்பதற்கு இந்த ஆண்டு முதல் நீட்டு தேர்வு அறிமுகமாகிருக்கு. அதனால் இந்த நீட்டு தேர்வு இருந்தால் மட்டும்தான் அதில் வர மதிப்பெண் வச்சு தான்
நீட்டு தேர்வில் என்ன மதிப்பெண் பெறுகிறீர்களோ அந்த மதிப்பெண்ணை வச்சு தான் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து சிக்மர்லேருந்து உங்களுக்கு எல்லா இதுலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 650க்கு மேலே வாங்கினா தான் அதெல்லாம் சேர முடியும். அதில் வந்து இன்றைக்கி பிள்ளைகள் எல்லாரும் இந்த நீட்டு தேர்வுக்கு அதாவது ஒரு நேரத்தில் மார்க்கு மதிப்பெண் இருந்தால் மருத்துவ சீட்டு என்று இருந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீட்டு தேர்வு எழுத தயாராகிவிட்டாங்க. ஒரு 2 இப்போ வந்து 720க்கு 720 வாங்குவதற்கும் பிள்ளைகள் தயாராகிவிட்டார்கள். அதனால் இந்தியா அதாவது இப்போ நீட்டு தேர்வு மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வு மாதிரி நீட்டு ஜேஇ மாதிரி 70 வகையான போட்டித் தேர்வு வந்துச்சு. அதனால் வந்து இதுக்கு இந்த எல்லா போட்டித் தேர்வுக்கும் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ் ஆகட்டும், நீட் ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், அதுக்கு அடிப்படை தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் உள்ள புத்தகத்தை பாடத்தை ஆழமாக படிக்க வேண்டும். எந்த கோணத்தில் எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தயாராக இருக்கிறவர்களும் சமூக மாற்றங்களை யார் முழுவதுமாக அறிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும். அதனால் பாடத்தை புரிந்து கொண்டு படிக்கிறவங்களுக்கு நீட்டு தேர்வு எளிது. அதாவது வந்து நீட்டு தேர்வுக்கு இப்போ இன்னும் 30 நாள் இருக்குது. 30 நாள் இருக்குது. அதில் நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ வந்து ஆன்லைனில் படிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆன்லைனில் இலவசமாக படிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி யூடியூப்பை பயன்படுத்திக்கலாம், கோர்செரா, உடம்பி இந்த மாதிரி ஆன்லைனை பயன்படுத்தி மாணவர்கள் எளிதாக படிப்பதற்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. அதாவது நீட்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 ஒரு 4-5 அனுபவப்பட்டவங்க சொல்கிறத பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு நீட்டு தேர்வுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் சிலபஸ் என்ன என்று பார்க்க வேண்டும். அந்த சிலபஸை தந்துவிட்டு அட்டவணை தயார் பண்ணுங்கள். அட்டவணை தயார் பண்ணி அதுக்கு ஒரு மாதம் இருக்குது. அந்த ஒரு மாதத்துக்கு அட்டவணை தயார் பண்ணி அந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக எளிதாக வெற்றி விடலாம். அடுத்தது வந்து அடிப்படை கோட்பாடுகளை புரிந்து கொண்ட மாணவர்களுக்கு நீட்டு தேர்வு எளிது. மக்கப் பண்ணுற பிள்ளைகளுக்கு நீட்டு தேர்வு கடினம். அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், பாடத்தை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். அதாவது சுருதிங்கிற பொண்ணு 710 மார்க் வாங்கினா அந்த பாப்பா என்ன சொல்கிறாங்க, அதாவது வந்து என்சிஆர்டி புத்தகத்தை வரிக்கு வரி விடாமல் படித்தேன் என்று சொல்கிறார்கள். அடுத்தது பிரபஞ்சங்கிறவர் சென்ற ஆண்டு 720க்கு 720 மதிப்பெண் வாங்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது 80 மாதிரி தேர்வுகள் மோக் டெஸ்ட்டு செஞ்சு பார்த்தேன், எழுதி பார்த்தேன்னாரு. எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் பண்ணி பார்த்தாலும் டாக்டரை பொறுத்த வரைக்கும் அதாவது மற்ற படிப்பு வந்து என்பது வேலைக்கும் படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. மருத்துவத்துறை மட்டும்தான் என்ன தியரியாக படிக்கிறார்களோ அதை தான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கக்கூடிய துறை மருத்துவத்துறை ஆகும். அதனால் வந்து முந்தைய ஆண்டுக்கான கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வாங்கி ஒரு 10 ஆண்டுக்கான கொஷினை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படிப்புகளில் எளிதாக வென்று விடலாம். அதான் இப்போ நான் சொன்ன விஷயத்தை மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த நீட்டு தேர்வு எளிதாக வென்று விடலாம். அதாவது நீட்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க எல்லாரும் கல்வியாளர்லாம், காலையில் எழுந்திட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் 4 to 6 படிக்கிறது நல்லா பதிவுன்னு சொல்கிறாங்க. அதனால் காலையில் எழுந்திச்சு அதை நல்லபடியாக 4 to 6 இருக்குது பிரம்ம முகூர்த்தம். அதனால் அதில் எழுந்து படிச்சிங்கன்னா மிக அற்புதமாக படிக்கலாம். அதான் இப்போ ஒரு தேர்வு முடிவில் வரத்துக்குள்ள இன்னொரு 30 நாள் இருக்குது. இன்னையிலேருந்து நீங்கள் திட்டமிட்டு படித்தா கூட நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இப்போ சீனாவுக்கு போகிறாங்க, ரஷ்யா போகிறாங்க, உக்ரைன், கஜகஸ்தான் போன்ற நாடுகளுக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே படித்து முடித்து விட்டு இந்தியா வந்தவுடன் ஒரு தகுதி தேர்வு எழுதணும். அதாவது FMGE ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் அதில் வெற்றி பெற்று மருத்துவமனைகளில் ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் முடித்தால் மட்டும்தான் டாக்டராக பணிபுரிய முடியும். அதனால் வெளிநாட்டுக்கு போகிறவங்க இதை மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும். நீட்டு தேர்வை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 45 மதிப்பெண் பெற வேண்டும். 4 சப்ஜெக்ட் சேர்ந்து மொத்தம் 180 கேள்வி. சரியான பதிலுக்கு 4 மதிப்பெண், தவறாக பதில் எழுதினால் 1 மார்க் குறைப்பாங்க. டோட்டல் மதிப்பெண் வந்து 720 மதிப்பெண்கள். அதாவது இந்த உங்கள் விருப்பம் என்று சொன்னல, அதுக்கு உதாரணம் என்னுடைய ஒரு மாணவன் வந்து கவுன்சிலிங் வந்தான். கவுன்சிலிங் வரும்போது அவனை வந்து வெளிநாட்டில் சீனாவில் படித்தாங்க. அந்த சீனாவில் 3 மாதம் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தவுடனே நான் விடுமுறை அப்படின்னு சொல்லி 1 மாதம் உட்காந்தான். இன்னும் ஒரு 15 நாள் ஆச்சு. என்னடா 15 நாள் ஆகிட்டு இன்றைக்கி காலேஜுக்கு போலியா, சீனாவுக்கு போலியான்னு கேட்டாங்க. அந்த பையன் வந்து ஏதாவது சாக்கு சொல்லி அப்படியே ஓட்டிகிட்டே வந்தான். அப்படியே 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு. அந்த பையனுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவன் வந்து அடுத்தடுத்து கேள்வி கேட்கும்போது எனக்கு பிடிக்கல, போகல, நாங்கள் போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டான். 1 வருஷம் ஆகிவிட்டது. அப்புறம் அந்த நண்பர்கள் என்னை தேடி வந்தாங்க. என்ன அந்த பையனை கேட்டேன், என்ன காரணம் ஏன் போகலன்னா, எனக்கு வந்து MBBS படிக்க விருப்பம் இல்லை, என்னுடைய கனவு ஆசை வந்து பிஇயில் வந்து EEE படிக்கணும், IES படிக்கணும், அதான் என்னுடைய கனவு, நான் டாக்டர் படிக்க விரும்பலன்ட்டான்
அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட சொன்னால் என்ன செய்யறதுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் கூட போடல. அப்போ நான் என்ன செஞ்சேன், ஒரு பிரைவேட்டில் சொல்லி அந்த பையனுக்கு இடம் வாங்கினேன். அவனுடைய கனவுகள் ட்ரிபிள்இ படிக்கணும், ஐஏஎஸ் படிக்கணுங்கிற ஆசை. அதாவது 8 லட்ச ரூபா பணம் கட்டி பணமும் போயிட்டுது. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் பக்கத்தில் பங்காளிகள் டாக்டர் ஆகியிருக்காங்க. அதை என்ன சொல்கிறேன், அவங்க பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க எங்கள் பங்காளிகள்லாம் டாக்டர் படிச்சிருக்காங்க, நானும் என் பையனை நிலத்தை விற்றாலும் படிக்க வைப்பேங்கிற ஒரு சபதத்தோடு படிக்க வச்சாங்க. அதுதான் சொல்கிறேன், டாக்டருக்கு படிக்கணுங்கிறவங்க உங்கள் விருப்பம்தான் முக்கியம். அந்த விருப்பம் உங்கள் விருப்பத்தை தாண்டி செஞ்சிங்கன்னா அந்த பையனை வந்து நாளைக்கு பின்னால் பாதிப்பு வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், தயவுசெய்து மாணவர்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் விட்டு விடுங்கள், உங்கள் விருப்பத்தை திணிக்காதீர்கள். இப்போ கோடை காலம் வந்து விட்டது. கோடை காலத்தில் மாணவர்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் அவசியம் தேவை. ஏன்னா இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவசியம் கற்றுக்கணும். இந்த மாதிரி இன்றைக்கி கம்ப்யூட்டரில் நிறைய 1 மாதம் கோர்ஸ் நிறையா இருக்குது. ஏதாவது கோடிங் படிக்கலாம், பைத்தான் ப்ரோக்ராம் படிக்கலாம், ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இன்றைய சூழலில் மாணவர்கள் படிப்பை தாண்டி யார் ஸ்கில்லை வளர்த்துக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு மாணவருடைய கனவுல முதலிடத்தில் இன்றைக்கி டாக்டர் கோர்ஸை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி டாக்டர் சீட்டு கிடைக்காதவங்க அடுத்தது துணை மருத்துவ படிப்பு படிக்கலாம். டிகிரி இருக்குது, டிப்ளமோ 2 வருஷம் டிப்ளமோ இருக்குது, 1 வருஷம் சான்றிதழ் படிப்பு இருக்குது. அதை எல்லாத்தையும் பார்ப்போம். அடுத்தது இன்னும் ஒரு 2 நாளில் அந்த அந்த துறைக்கான மருத்துவ துணை படிப்பு பற்றி பார்ப்போம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.